வணக்கம். நடப்பு நிகழ்வுகளை மிக துல்லியமா அலசும் இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நீங்க ஒரு யூபிஎஸ்சி தேர்வரா இருக்கலாம், அல்லது உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க துடிக்கிற ஒரு ஆர்வலரா கூட இருக்கலாம். ஆமா, உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம பல்வேறு செய்தித்தாள்கள் மற்றும் ஆய்வறிக்கைகள்ல இருந்து பிரித்தெடுத்து பேச போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு சட்டம், பொருளாதாரம், சர்வதேச உறவுகள், தொழில்நுட்பம்னு பல தளங்கள்ல நாம பயணிக்க போறோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம தகவல்களை உள்ளபடியே வழங்குறது தான் இந்த அரசலோட முக்கிய நோக்கம். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு போயிடலாமா? போயிடலாம். அதாவது பொதுவா ஒரு வீட்டை கட்டும்போது பாத்தீங்கன்னா, வரைபடம் வரைகிறது ஒரு ஆர்கிடெக்ட், செங்கல் அடுக்கி சுவரை எழுப்புவது ஒரு கொத்தனார், இல்லையா? ஆமாம். இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கவங்க வேலை என்ன அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியும். ஒருவேளை கொத்தனார் வேலைய ஆர்கிடெக்ட் செய்ய தொடங்கினாலோ, அல்லது கொத்தனார் வரைபடம் வரைய தொடங்கினாலோ என்னாகும்? அந்த ஒட்டுமொத்த கட்டிடமுமே ஆட்டம் கண்டிடும். எக்ஸாக்ட்லி. இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் சமீபத்துல வழங்கின ஒரு தீர்ப்பு இந்த எல்லைக்கோடு அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு. ஓ, நீங்க அந்த வெறுப்பு பேச்சு, அதாவது ஹேட் ஸ்பீச் வழக்க பத்தி சொல்றீங்க? அதேதான். வெறுப்பு பேச்சுக்கு எதிராக புதிய சட்டங்களை உருவாக்கணும்னு கோரிய வழக்குல, புதிய சட்டங்களை உருவாக்குறது எங்க வேலை இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இத நாம ஜனநாயகத்தோட அடிப்படை தூணான அதிகார பகிர்வு, அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கணும். நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அவங்க அமர்வு இத மிக தெளிவா சொல்லிருக்கு. அதாவது புதிய குற்றங்களை வரையறுக்கிறதும் அதுக்கான தண்டனைகளை தீர்மானிக்கிறதும் நாடாளுமன்றத்தோட முழுமையான அதிகாரம். சரி. அந்த எல்லைய தாண்டி நீதித்துறை உள்ள நுழைஞ்சு இந்த சட்டத்தை நீங்க ஏற்றுங்க அப்படின்னு அரசுக்கு உத்தரவிட முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுங்க. இப்போ ஒரு கால்பந்து போட்டியில விளையாட்டு வீரர்கள் விதிகளை மீறும்போது நடுவர் தானே தலையிட்டு சரி செய்யணும். அது சரிதான். வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது நம்ம சமூகத்தோட சகோதரத்துவத்தை உடைக்குதுன்னு நீதிமன்றமே ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிற சட்டங்கள் போதல்லன்னா நீதிமன்றம் ஏன் தலையிடக்கூடாது? நடைமுறையில இருக்கிற ஐபிசி, பிஎன்எஸ்எஸ் சட்டங்கள் இதுக்கு போதுமானவையா? நீதிமன்றமும் இதே கேள்வியத்தான் தனக்குத்தானே கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கான பதிலும் அந்த தீர்ப்பிலேயே இருக்கு. வெறுப்பு பேச்சுகளை கையாள இந்திய குற்றவியல் சட்டம் மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அதாவது பிஎன்எஸ்எஸ், இதுல ஏற்கனவே வலுவான பிரிவுகள் இருக்கு. ஓஹோ. மத உணர்வுகளை புண்படுத்துறது, இரண்டு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குறது, இதையெல்லாம் தடுக்க இந்த சட்டங்களே போதுமானதுதான். அப்போ புது சட்டம் தேவையில்லைன்னு சொல்றாங்களா? ஒருவேளை காலம் மாறிடுச்சு, புதிய சட்ட திருத்தங்கள் தேவைன்னு வச்சுப்போம். 2017ல சட்ட ஆணையம் தன்னோட 267வது அறிக்கையிலேயே இத பத்தின சில பரிந்துரைகளை வழங்கியிருக்காங்க. சரி. அந்த பரிந்துரைகளை ஏற்று சட்டமா மாற்றதும் நாடாளுமன்றத்தோட கடமைதானே தவிர நீதிமன்றத்தோட கடமை அல்ல. அப்படியானால் சட்டமியற்ற பொறுப்பை சட்டமன்றத்துக்கிட்டே விட்டுட்டு தான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிங்கறத நீதிமன்றம் உணர்த்தியிருக்கு. மிக சரியான ஒப்பீடு. ஆனா இன்னொரு வழக்குல இதே உச்சநீதிமன்றம் ரொம்ப துணிச்சலான, அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எந்த வழக்கு? ஒரு 15 வயது சிறுமியோட 7 மாத கருவை கலைக்க, அதாவது எம்டிபி செய்ய அவங்க அனுமதி அளிச்சிருக்காங்க. இதுல எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையோட மருத்துவ குழு இந்த பச்சிளங்குழந்தை உயிருடன் பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு, குறைப்பிரசவத்துல பிறந்தா குழந்தைக்கே வாழ்நாள் முழுதும் உடல்நல குறைபாடுகள் வரலாம்னு எழுத்துப்பூர்வமா எச்சரிச்சிருந்தாங்க. மருத்துவ நிபுணர்களே வேண்டான்னு சொல்லும்போது நீதிமன்றம் எப்படி ஒரு மருத்துவர் போல செயல்பட்டு இந்த முடிவை எடுக்கலாம்? இது ஒரு முரண்பாடா இல்லையா? இது முரண்பாடு இல்ல, மாறா தனிமனித உரிமையோட உச்சபட்ச பாதுகாப்புன்னு தான் சொல்லணும். மருத்துவ குழுவோட கவலைகள் முற்றிலும் மருத்துவ ரீதியானவை. சரி. ஆனா நீதிமன்றம் இத பார்க்கிறது அரசியலமைப்பு சட்டம் 21 வழங்குற வாழ்வாதாரம் மற்றும் தனி மனித சுதந்திரத்தின் அடிப்படையில ஆர்டிகிள் 21. ஆமா. நீதிபதிகள் பிபி நாகரத்னா மற்றும் உஜ்வல் புயான் அமர்வு இதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புனாங்க. பிறக்க போற குழந்தையோட உயிர் முக்கியமா, அல்லது அந்த தேவையற்ற கருவை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுற அந்த 15 வயது சிறுமியோட சுய விருப்பம் மற்றும் மனநலம் முக்கியமா? அதாவது ஒரு சிறுமியோட உடல் மீது அவளுக்கு இருக்கிற உரிமைய எந்த மருத்துவ விதியும் மீற முடியாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா. அந்த சிறுமி ஒரு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டவள், அல்லது அவளோட விருப்பத்திற்கு மாறா இந்த கர்ப்பம் நிகழ்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது
குழந்தை உயிருடன் பிறந்துடும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை காட்டி அவளோட வாழ்நாள் முழுதும் அந்த வலியை சுமக்க அவளை கட்டாயப்படுத்த முடியாது. அடப்பாவுமே. ஆமா. எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரியப்போ உச்ச நீதிமன்றம் அதை கடுமையா விமர்சிச்சாங்க. ஒரு சிறுமியோட அடிப்படை அரசியலமைப்பு உரிமையை தோற்கடிக்கிற நோக்குல மருத்துவ நிறுவனங்கள் செயல்படக்கூடாதுன்னு நீதிபதிகள் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இங்க நீதிமன்றம் மருத்துவரா செயல்படல, உரிமைகளோட பாதுகாவலரா தான் செயல்பட்டிருக்காங்க. நீங்க விளக்கிய விதம் அந்த தீர்ப்பின் பின்னால் உள்ள சமூக மற்றும் உளவியல் காரணங்களை எனக்கு புரிய வைக்குது. உரிமைகள்னு வரும்போது சபரிமலை வழக்கிலையும் இதே போல ஒரு நுட்பமான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கிற வழக்கு. அதேதான். தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அந்த அமர்வு மத விவகாரங்கள் அப்படிங்கிறது தனி மனிதனோட மனசாட்சி சம்பந்தப்பட்டவ. அதுல நீதிமன்றமோ சட்டமன்றமோ தீர்ப்பளிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது நீதிமன்றம் மத விவகாரங்கள்ல இருந்து முற்றிலுமா ஒதுங்கிக்குதா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணலையா? ஒதுங்கிக்குதுன்னு சொல்றத விட ஒரு தெளிவான கோட்டைய வரையுதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அரசியல் அமைப்பு சட்டத்துல 2 முக்கியமான சரத்துகள் இருக்கு. சரத்து 25 தனி மனிதனோட மதச் சுதந்திரத்தை உறுதி செய்யுது. அதாவது நீங்க எந்த கடவுளை வேணும்னாலும் வழிபடலாம். சரி. ஆனா சரத்து 26B அப்படிங்கிறது ஒரு மத அமைப்பு அல்லது பிரிவு தன்னோட சொந்த விவகாரங்களை நிர்வகிச்சுக்கிற உரிமையை வழங்குது. ஆக ஒரு தனிநபரோட வழிபாட்டு உரிமைக்கும் அந்த ஆலயத்தோட மரபுகளை நிர்வகிக்கிற உரிமைக்கும் இடையே நடக்கிற போட்டி இது. மிகச்சரி. ஒரு மதத்தோட அடிப்படை நம்பிக்கைய நீதிமன்றம் மாற்ற நினைச்சா அது அந்த மதத்தோட ஆணிவேரையே பாதிக்குமா அப்படிங்கறத அவங்க ஆராயறாங்க. ஒரு தனிநபரோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக ஒரு முழு மத அமைப்போட சுதந்திரத்தை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல 9 நீதிபதிகள் அமர்வு ரொம்ப கவனமா இருக்காங்க. அருமை. சட்டம், உரிமைகள், தனிமனித சுதந்திரம்னு பல விஷயங்களை அலசிட்டோம். இது எல்லாமே கொள்கை அளவுல இருக்கிறவ. ஆனா இத செயல்படுத்துற களத்துக்கு, அதாவது நிர்வாக கட்டமைப்புகளுக்கு வருவோம். கண்டிப்பா. நீங்க ஒரு கிராமத்துல வசிப்பவரா இருந்தா இது உங்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள PAI 2.0, அதாவது பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அறிக்கை பல அதிர்ச்சியான உண்மைகளை சொல்லுது. ஆமா, நான் அந்த அறிக்கையை பார்த்தேன். இந்தியாவுல இருக்கிற 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. இதுல திரிபுரா, கேரளா மற்றும் ஒடிஷா மாநிலங்கள் முன்னிலையில இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் மாதிரி மாநிலங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, ஊபி மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலத்துல 56,678 பஞ்சாயத்துகள் இருக்கு. ஆமாம், பெரிய மாநிலம். ஆனா அதுல வெறும் 51 பஞ்சாயத்துகள் மட்டும்தான் முன்னிலையில இருக்கான். ஒரு மாநிலம் பெரியதா இருந்தா அதை நிர்வகிக்கிறது அத்தனை கடினமா? அளவுக்கும் செயல்திறனுக்கும் சம்பந்தம் இல்லையா? மாநிலத்தோட அளவு ஒரு காரணம்னாலும் அது மட்டுமே முழுமையான காரணம் கிடையாது. இந்த PI 2.0 அப்படிங்கிறது வெறுமனே நிதி ஒதுக்கீட்டை மட்டும் அளவிடுறதில்ல. வேற எதையெல்லாம் பாக்குறாங்க? வறுமையற்ற கிராமம், பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல், டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மைன்னு 9 முக்கிய கருப்பொருள்களையும் 150 அளவுகோல்களையும் இது பாக்குது. ஓஹோ, அவ்வளவு அளவுகோல் இருக்கா? திரிபுராவுல 80% பஞ்சாயத்துகள் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்க காரணம் அங்குள்ள பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பும், அதாவது டீசென்ட்ரலைசேஷன் மற்றும் துல்லியமான தரவு சேகரிப்பு தான். சரி சரி. யூபி மாதிரி பெரிய மாநிலங்கள்ல திட்டங்கள் மேலிருந்து கீழ்நோக்கி வரும்போது டாப் டவுன் அப்ரோச், அது கடைக்கோடி மனிதரை சென்றடைறதுல மிகப்பெரிய கசிவு, அதாவது லீக்கேஜ் ஏற்படுது. இந்த நிர்வாக சிக்கலை தீர்க்கத்தான் லடாக்ல இப்போ 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கி இருக்காங்களா? ஆமா ஷாம், நுப்ரா, சாங்தாங், ஜான்ஸ்கர் மற்றும் டிராஸ். அதேதான். இந்த புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு லடாக்கோட மொத்த மாவட்டங்கள் 2லிருந்து 7ஆக உயர்ந்திருக்கு. அரசாங்கம் இத நிர்வாக வசதிக்காகன்னு சொல்றாங்க. ஆனா உள்ளூர் மக்களும் கார்கில் ஜனநாயக கூட்டணியும், அதாவது KDA, இத வேறு விதமா பாக்குறாங்களே. இத மத ரீதியான பிரிவினைன்னு அவங்க குற்றஞ்சாட்டுறதன் பின்னணி என்ன? நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்கணும். லடாக் மாதிரி கடினமான மலைப்பகுதிகள்ல மக்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு செல்ல 300 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வகையில புதிய மாவட்டங்கள் மிக அவசியம். அது உண்மைதான். ஆனா KDA-வோட வாதம் தரவுகளோட அடிப்படையில அமைஞ்சிருக்கு.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லடாக்ல இஸ்லாமியர்கள் சுமார் 46.4% மற்றும் பௌத்தர்கள் 39.65% இருக்காங்க. சரி. அப்படி இருக்கும்போது இப்போ பிரிக்கப்பட்டுள்ள 7 மாவட்டங்கள்ல 5 மாவட்டங்கள் பௌத்த பெரும்பான்மையாகவும் வெறும் 2 மாவட்டங்கள் மட்டுமே இஸ்லாமிய பெரும்பான்மையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அவங்களோட குற்றச்சாட்டு. ஓ, அதனால சாங்கு சுரு மாதிரி இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி லே மற்றும் கார்கில் தலைவர்கள் பல மாதங்களா ஒன்றிணைந்து போராடி வராங்க. அந்த ஒற்றுமையை உடைக்கவே இந்த மாவட்ட பிரிவினை மூலம் ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டை மத்திய அரசு விளையாடுதா அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்களை எழுப்புறாங்க. நிர்வாக ரீதியா பிரிக்கிறதும் இணைக்கிறதும் எப்படி மக்களோட வாழ்க்கைய மாற்றுதுன்னு பாக்குறோம். இதே போல பொருளாதார ரீதியா இணைக்கிற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான் கங்கா விரைவு சாலை, கங்கா எக்ஸ்பிரஸ்வே. ஆமா, மீரட் முதல் பிரயாக்ராஜ் வரை 594 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலையை பிரதமர் திறந்து வச்சிருக்காரு. இது வெறும் தார் சாலை இல்ல, உத்தரப்பிரதேசத்தோட பொருளாதாரத்தையே மாற்றப் போற ஒரு பெருவழித்தடம்னு சொல்றாங்க. எக்கனாமிக் காரிடார். நிச்சயமா இந்த சாலை மேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு ஊப்பியை இணைக்குது. இதன் மூலம் பயண நேரம் 12 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரமாக குறையும். அட, பாதிக்கு பாதி குறைஞ்சிடுதே. ஆமா, ஒரு விவசாயி தன்னோட விளைபொருட்களை எந்தவித சேதாரமும் இன்றி விரைவா சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும். மேலும் 26 மாவட்டங்கள்ல 5300 ஹெக்டேர் நிலம் தொழில்துறை வளர்ச்சிக்காக அடையாளம் காணப்பட்டிருக்கு. சாலைகள் பொருளாதாரத்தை வளர்க்கும் அப்படிங்கிறது சரி, ஆனா அந்த சாலைகள்ல ஓடுற வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் விலை பற்றி நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஏப்ரல் மாத அறிக்கை ரொம்ப கவலை அளிக்குது. உலகளாவிய மோதல்களால வந்த விளைவு அது. ஆமா, குறிப்பா மேற்கு ஆசிய போரால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $69 இருந்து $114.3 உயர்ந்திருக்கான். பெட்ரோல் டீசல் விலையை ஏற்ற வேண்டியது தவிர்க்க முடியாததுன்னு அரசு சொல்லியிருக்காங்க. நீங்க நாளைக்கு பெட்ரோல் பங்க் செல்லும் போது இது உங்களுக்கு நேரடியாக வழியை தரும். என்னோட கேள்வி என்னன்னா, உலகச் சந்தையில விலை ஏறினா அரசாங்கம் தன் கையிலிருந்து மானியம் கொடுத்து மக்களோட சுமையை குறைக்கலாமே, ஏன் இந்த விலையேற்றத்தை மக்கள் மீது திணிக்கணும்? கேட்பதற்கு மானியம் கொடுக்கிறது நல்ல யோசனையா தோணலாம். ஆனா பொருளாதார ரீதியா அது மிக ஆபத்தானது. எப்படி? பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 20 ரூபாயும் டீசலுக்கு லிட்டருக்கு 100 ரூபாயும் நஷ்டத்தை சந்திச்சு வராங்க. இந்த வழிமுறைய ஒரு உதாரணம் மூலம் விளக்குறேன். சொல்லுங்க. ஒரு தியேட்டர்ல 10 இருக்கைகள் மட்டுமே காலியா இருக்கு. ஆனா 100 பேர் படம் பார்க்க முண்டி அடிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? நெரிசல் ஏற்பட்டு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இதை தடுக்க டிக்கெட் விலையை பல மடங்கு உயர்த்தினா உண்மையிலேயே படம் பார்க்க விரும்புற 10 பேர் மட்டும் அதிக பணம் கொடுத்து பார்ப்பாங்க, மற்றவங்க வீட்டை நோக்கி திரும்புவாங்க. இதுதான் டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது தேவையை அழித்தல் அப்படிங்கிற ஒரு பொருளாதார உத்தி. அதாவது சப்ளை குறையும் போது விலையை உயர்த்துவதன் மூலம் தேவையில்லாம மக்கள் வாகனங்களை பயன்படுத்துவதை குறைக்க முடியும்னு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. விலை உயர்வு அப்படிங்கிற கசப்பான அனுபவம் இருந்தா மட்டும்தான் மக்கள் பொது போக்குவரத்தை நோக்கி நகர்வாங்க. அரசாங்கம் தொடர்ந்து மானியம் கொடுத்தா நாட்டோட கஜானா காலியாவதோட அத்தியாவசிய பணிகளுக்கான எரிபொருள் கூட இல்லாம நாடு முடங்கிவிடும் அபாயம் இருக்கு. இது கடினமான ஆனா புரிஞ்சுக்க முடிகிற ஒரு யதார்த்தம். சரி, அந்நிய செலாவணியை காப்பாற்ற நாம செய்யற மற்றொரு புத்திசாலித்தனமான வேலையை பார்ப்போம். ரூபாய் வர்த்தகத்தை சொல்றீங்களா? ஆமா, ரூபி ட்ரேட் செட்டில்மெண்ட். பிப்ரவரி மாதத்துல மட்டும் நாம டாலருக்கு பதிலா நம்ம இந்திய ரூபாயையே வர்த்தகம் செஞ்சதன் மூலம் 14,000 கோடி ரூபாயை, அதாவது சுமார் $1.5 பில்லியன் சேமிச்சிருக்கோம். இது எப்படி சாத்தியமாச்சு? 2022ல ரிசர்வ் வங்கி இதுக்கான விதிகளை தளர்த்தினாங்க. உலக நாடுகள் எல்லாமே டாலர்ல தான் வர்த்தகம் செய்யும். நம்ம கிட்ட டாலர் இருப்பு குறையும் போது ரூபாயோட மதிப்பு சரியும். ஆமாம். இத தவிர்க்க நம்ம ரஷ்யா மாதிரி நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்கும்போது டாலரா கொடுக்காம நேரடியா ரூபாயாகவே ஓஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் செலுத்துறோம். ஓ, வஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ். ஆமா, இதனால நம்ம ரிசர்வ் வங்கியில உள்ள டாலர் இருப்பு பாதுகாக்கப்படுது. 2025-26 நிதியாண்டின் முதல் 11 மாசங்கள்ல 1.39 லட்சம் கோடி மதிப்பிலான இறக்குமதிகள் ரூபாயில செய்யப்பட்டிருக்கு. அருமை. பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது உள்நாட்டில் நடக்கிற ஒரு சிறு மாற்றத்தையும் சொல்லணும். 1000 கோடி ரூபாய்க்கும் குறைவான சொத்து மதிப்புள்ள சிறு என்பிஎஃப்சிகளுக்கு, அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு பதிவு செய்யறதுல இருந்தும் ரிசர்வ் நிதி வைப்பதிலிருந்தும் ரிசர்வ் வங்கி விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்.
சிறு தொழில் முனைவோருக்கு எளிதா கடன் கிடைக்க இது வழிவகுக்கும், உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். கண்டிப்பா. ஆனா நம்ம ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மத்திய கிழக்கு நாடுகளோட புவிசார் அரசியல்ல தான், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ்ல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அங்கே இப்போ மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. நீங்க யுஏஇ வெளியே போனது சொல்றீங்க. உலக கச்சா எண்ணெய் சந்தைய 60 ஆண்டுகளா கட்டுப்படுத்தி வந்த ஓபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியிருக்கு. உண்மைதான். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாம பள்ளிக்கூடத்துல குரூப் ப்ராஜெக்ட் செய்வோம். அதுல நாம மட்டுமே கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஆனா மார்க் எல்லாருக்கும் சமமா பிரிக்கப்படும். ஒரு கட்டத்துல கடுப்பாகி நான் தனியாவே ப்ராஜெக்ட் செய்றேன்னு வெளியேறுவோமே. அது போல இருக்கே யுஏஇயோட நிலைப்பாடு. மிகச்சரியான ஒப்பிடு. ஒபெக் அப்படிங்கிறது ஒரு காட்டல். அங்க ஒவ்வொரு நாடும் இவ்வளவுதான் எண்ணெயை உற்பத்தி செய்யணும்னு ஒரு கோட்டா இருக்கும். விலைய கட்டுப்பாட்டுல வைக்கவே அவங்க அப்படி செய்யறாங்க. சரி. ஆனா யுஏஇ தற்போது நாளொன்றுக்கு 3.5 மில்லியன் பீப்பாய்கள் உற்பத்தி செய்யற திறன் கொண்டிருந்தும் ஒபெக் விதிகளால அதை குறைக்க வேண்டியிருக்கு. 2027க்குள்ள 5 மில்லியன் பீப்பாய்களா உற்பத்தியை உயர்த்த அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அதற்காகத்தான் இந்த வெளியேற்றம். இது இந்தியாவுக்கு லாபமா நஷ்டமா? கட்டாயம் லாபம்தான். யுஏஇ தன்னோட முழு திறனோட எண்ணெய் உற்பத்தி செய்ய தொடங்கினா உலகச் சந்தையில சப்ளை அதிகரிக்கும். சப்ளை அதிகரிச்சா தானாவே விலை குறையும். இந்தியாவோட எரிபொருள் தேவைக்கு இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. சூப்பர். இந்த எரிபொருள் அரசியலுக்கு மத்தியில இந்தியாவோட ராஜதந்திரம் எப்படி நுட்பமா செயல்படுதுன்னு பாருங்க. ஒரு புறம் மேற்கத்திய நாடுகளோட நட்பு, மறுபுறம் அமெரிக்கா கிட்ட தடைகளை எதிர்கொள்ளும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை. ஜெய்சங்கர் அவர்களோட அந்த உரையாடல். ஆமா. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் அமைச்சர் அரச்சி இடையான தொலைபேசி உரையாடல் மிக முக்கியமானது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியிலையும் 2464 இந்தியர்களை நாம பத்திரமா மீட்டிருக்கோம். அது ஒரு பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாம ஹார்மோஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக நம்ம கப்பல்கள் எந்த தாக்குதலும் இன்றி பயணிக்குது. இதுதான் இந்தியாவோட பலம். உலக நாடுகள் மோதல்ல ஈடுபடும்போது இந்தியா தன்னோட மக்களோட பாதுகாப்பையும் வர்த்தக பாதையையும் எந்த சமரசமுன்றி பாதுகாக்குது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கும் ஈரான் அமைச்சருக்கு நாம அழைப்பு விடுத்திருக்கிறது நமது அணிசேரா வெளியுறவு கொள்கையோட, அதாவது நான் அலைன்மெண்ட் தொடர்ச்சியே. இப்போ மத்திய கிழக்குல இருந்து கொஞ்சம் கிழக்கே பயணிப்போம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கிறது ஆயுத போர் அல்ல, அது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்ப போர். AI வார். ஆமா. அமெரிக்காவோட மெட்டா நிறுவனம் சீனாவைச் சேர்ந்த மானஸ் அப்படிங்கிற ஏஐ நிறுவனத்தை $2 பில்லியன் வாங்க முயன்றது. ஆனா சீன அரசு வெளிநாட்டு முதலீட்டு பாதுகாப்பு சட்டத்தை காட்டி இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒரு சாதாரண வியாபாரத்தை அரசு ஏன் தடுத்து நிறுத்தணும்? ஏன்னா செயற்கை நுண்ணறிவு AI அப்படிங்கிறது இன்று சாதாரண வியாபாரம் அல்ல, அது ஒரு நாட்டோட தேசிய பாதுகாப்பு. ஓஹோ. யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அவங்களே அடுத்த நூற்றாண்டோட வல்லரசு. ஒருபுறம் தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்காக வல்லரசுகள் மோதுது. ஆனா அந்த தொழில்நுட்பத்துக்கான மூலப்பொருட்களை எடுக்கிறதுக்காக நம்ம சுற்றுச்சூழல் எப்படி அழிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மீகாங் நதி பிரச்சனையை சொல்றீங்களா? ஆமா. நீங்க பயன்படுத்துற ஸ்மார்ட் போனுக்கும் 10,000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற மேகாங் நதிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? தாய்லாந்து, மியான்மார் பகுதிகளில் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தேவையான அரிய வகை உலோகங்களை ரேர் எர்த் மைனிங் சட்டவிரோதமா வெட்டி எடுப்பதால மேகாங் நதியில ஆர்சனிக், பாதரசம் மாதிரி கொடிய நச்சுக்கள் கலந்திருக்கு. இது ஒரு உலகளாவிய சோகம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான விலைய அந்த நதியை நம்பியுள்ள சாமானிய விவசாயிகளும் மீனவர்களுமே கொடுக்கறாங்க. அந்த நச்சு நீர் கலந்த உணவுகள் மற்றும் மீன்கள் உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதால இது ஒரு சர்வதேச சுகாதார பேரிடராகவும் மாறும் அபாயம் இருக்கு. சுற்றுச்சூழல் அழிவுன்னு பேசும்போது நம்ம சொந்த மண்ணான மத்திய பிரதேசத்தோட கண்ணாப்புலிகள் காப்பகத்துல நடந்த சோகத்தையும் பேசணும். ஆமா, ரொம்ப வருத்தமான செய்தி அது. சுவாச தொற்று காரணமா ஒரு தாய்ப்புலியும் அதோட 4 குட்டிகளும் அடுத்தடுத்து 9 நாட்கள்ல உயிரிழந்த சம்பவம் வனவிலங்கு பாதுகாப்புல இருக்கிற ஓட்டைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. இயற்கை தன் சமநிலையை இழந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை மணி இது. உண்மைதான். ஒரு பக்கம் இயற்கையோட சமநிலை குலையுது, மறுபக்கம் மனித சமூகம் ஏஐயை நோக்கி தன் முழு பாரத்தையும் இறக்கி வைக்குது. ஆமா. ராஜஸ்தானோட ஜோத்பூர்ல நடந்துலத்த பாருங்க. 70,000 மாணவர்களோட விடைத்தாள்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் சில வினாடிகள்ல திருத்தி முடிச்சிருக்காங்க. கல்வித்துறையில இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. புரட்சிதான். ஆனா எனக்கு இதுல ஆழமான ஒரு தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம்?
ஒரு மாணவன் விடைத்தாள்ல எழுதியுள்ளத ஒரு மனித ஆசிரியர் திருத்தும்போது அந்த மாணவனோட மனநிலைய அவன் செஞ்சிருக்க சிறு முயற்சியை உணர்ந்து மதிப்பெண் வழங்குவார். ஆனா உணர்வுகளற்ற ஒரு ஏஐ இயந்திரம் வெறும் சரி அல்லது தவறுன்னு மட்டும் பெருத்து மதிப்பெண் வழங்குறது மாணவர்களோட படைப்பாற்றலை அழிக்காதா? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. பலருக்கும் இந்த தயக்கம் இருக்கு. ஆனா இந்த ஜோத்பூர் திட்டத்துல ஏஐய வெறும் மதிப்பெண் வழங்குற இயந்திரமா மட்டும் அவங்க பயன்படுத்தல. அப்போ வேற எப்படி பயன்படுத்துறாங்க? குறிப்பிட்ட பாடப்பிரிவுல எந்த வகையான கேள்விகள்ல தொடர்ச்சியா பிழை செய்றான்னு துல்லியமா ஆராய்ஞ்சு ஒரு லேர்னிங் கேப் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டா ஆசிரியருக்கு கொடுக்குது. ஓ, அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதா? ஆமா, ஒரு மனித ஆசிரியர் 70,000 பேருக்கு இந்த டேட்டாவை உருவாக்குறது சாத்தியமே இல்ல. இதனால ஆசிரியர்களோட சுமை குறைஞ்சு அவங்க பின்தங்கிய மாணவர்களுக்கு கற்பிப்பதுல அதிக கவனம் செலுத்த முடியுது. ஓ, அப்படியானால் ஏஐ ஆசிரியரை மாற்றுவதற்கு வரல, ஆசிரியரோட கருவியா வந்திருக்குன்னு சொல்றீங்க. அது வரவேற்கத்தக்கதுதான். கண்டிப்பா. இறுதியா நம்ம நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்யற 2 செய்திகளை பார்ப்போம். ஒன்னு நிலப்பரப்புல, மற்றொன்று இணையமேலில. டிஆர்டிஓ செய்திய சொல்றீங்க? ஆமா, டிஆர்டிஓ இந்திய ராணுவத்துக்காக விக்ரம் VD-21 FICV அப்படிங்கிற புதிய காலாட்படை போர் வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதேபோல கடற்படைக்குச் சொந்தமான ஹெலிகாப்டர்கள்ல இருந்து ஏவப்படும் NASM SR அப்படிங்கிற ஏவுகணையும் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இவை நமது பாதுகாப்பை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். நிலப்பரப்பு பாதுகாப்பை விட இன்று இணைய பாதுகாப்பு தான் மிகச் சிக்கலானது. உண்மை. அதனாலதான் பாலிமார்க்கெட் மாதிரி சட்டவிரோத சூதாட்ட இணையதளங்களை VPN, அதாவது வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் மூலம் பயன்படுத்துவதை தடுக்க மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT இதை பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா, இது போன்ற பிரிடிக்ஷன் மார்க்கெட் தளங்கள் நம்ம நாட்டோட நிதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா மாறும் அப்படிங்கறதால அரசு இவ்ளோ கடுமையா நடந்துக்கறாங்க. அருமை. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை சற்று திரும்பி பாருங்க. நிகழ்ச்சி தொடக்கத்துல நாம ஆர்கிடெக்ட் மற்றும் கொத்தனார் உதாரணத்தை பார்த்தோம். ஆமா, யார் எதை செய்யணும் அப்படிங்கிற எல்லைக்கூடு அழிஞ்சா ஆபத்துன்னு பேசணும். நீதிமன்றம் எப்படி தன் எல்லையை உணர்ந்து சட்டமியற்றும் வேலைய நாடாளுமன்றத்திடம் விட்டதுன்னு பார்த்தோம். அதேபோல ஒரு தனி மனிதனோட உடலுக்கான எல்லைகள் அந்த சிறுமி வழக்குல, மதத்துக்கான எல்லைகள் சபரிமலை வழக்குல, நிலப்பரப்பு எல்லைகள் லடாக்ல, பொருளாதார எல்லைகள் ஓபக்ல, இப்படி பல தளங்கள்ல நாம பயணம் செஞ்சிருக்கோம். ஆமா, எல்லாமே ஏதோ ஒரு வகையில அதிகாரம், உரிமை மற்றும் எல்லைகள் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் வந்தடையுது. சரி, நிகழ்ச்சியோட இந்த இப்ப வந்துட்டோம். உங்களுக்கு சிந்திக்க ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த அமெரிக்க சீன AI தொழில்நுட்ப போர், சட்டவிரோத இணையதளங்களை தடுக்க VPNக்கு விதிக்கப்படுற கட்டுப்பாடுகள் மற்றும் அரிய வகை உலோகங்களுக்கான உலகளாவிய வேட்டை, இவை அனைத்தையும் இணைத்து பாருங்க. எதிர்காலத்துல நாடுகள் அப்படிங்கிற கருத்தாக்கமே அழிஞ்சு போய் தொழில்நுட்பம் மற்றும் தரவுகளை கட்டுப்படுத்துற 2-3 பெருநிறுவனங்களே உலகை ஆளும் அரசாங்கங்களா மாறுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. அந்த புதிய உலக ஒழுங்குல தொழில்நுட்ப நிறுவனங்களே உலகை வடிவமைக்கும் ஆர்கிடெக்டர்களா இருப்பாங்க. நாடுகள் வெறும் செங்கல் அடுக்கும் கொத்தனார்களா மாறிடுவாங்களா? இத பத்தி தனிமையில சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.